முடியாது இல்லையா? அதனால ஒரு பெரிய குண்டத்தை விட்டு. ஐயா நீங்க சொல்றது அந்த குழி, நான் சொல்றது ஓம குண்டம். ஓம குண்டம் 400 அடி சவுக்கத்துல ஓம குண்டம் விட்டுறதுக்கு தவத்துக்கு வந்தவன் பின்னாடி தான் ஆளையா கொண்டு வந்தான். 4000 பேரை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. வந்திருப்பாங்க இல்லையா? அது எப்படி அதானே தனிமையாக எல்லாம் வந்தா அப்ப எப்படி 400 அடி சவுக்கத்துல ஒரு ஓம குண்டம் ஒளிய வெட்டி இருப்பான். ஐயே அதாவது இந்த மன்னன் மகிழனாரவன் தவச்சாலைக்கு புறப்பட்டு வரும்போது இதுதான் தகுந்த இடம். நாம தவம் இருக்கிறதுக்கு நினைக்கும் போது தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய 3 ஆசைகளை இருக்கிறான். அவளத்தை ஒரு குழியை வெட்டி அதுக்குள்ள கொண்டு போதை. அது அப்படியானே பெரிய ஒரு ஓம குண்டோடி சொல்றேன். 4 மரம், கோங்க மரம், புங்க மரம், புளிய மரம், பூலாத்தி கட்டை. கட்டை இதையெல்லாம் தூக்கி உள்ள போட்டான். இத்தனை மரத்தை விட்டோம்னா இத்தனை பேர் வந்திருக்கணும். ஆயுதம் கொண்டு வந்திருக்கணும். ஏகப்பட்ட ஆயுதத்தோட ஆளு வந்திருக்கோம். மரத்துல வெட்டினானா பிறகு அதாவது மரத்தை வெட்டி யாக குழி வளர்க்கிறான். அது மட்டுமா அதுல என்னெல்லாம் ஊத்துறான்? அக்கினியை வளர்க்கிறான் ஐயா. அக்கினி வளர்க்கிறான். அது மேல ஆவி நெய்யை விட்டு பாலை விட்டு தேனை விட்டு பாவினையாக சுட விட்டு வச்சு எல்லாம் குடகுடமா விட்டு விட்டுறான். குடகுடமா ஊத்துறாம்னா அப்படியே தண்ணி ஆகாட்டு போய் போயிடாது. அண்ணே குடகுடமா விட்டு இந்த ஐயர் மாதிரி யாக வளர்க்கறது பாத்தீங்க? ஆமா யாக குண்டத்துல கேட்கறது 5 லிட்டர் பால் 15 லிட்டர் பால் கேட்பாங்க. ஆனா உடுகிறது 1/4 லிட்டர் பால் கூட உள்ள போகாது. அவ்வளவுதான் இல்லன்னா ஆமா அணைஞ்சு போறாது பிள்ளை. கண்டிப்பா ஏற்கனவே கல்யாண வீட்டுல அன்னைக்கு தாலி கட்டாம வந்தவன் நம்ம தம்பி. யாரு அது இருக்காமல யாரு தம்பி போய் இந்த வாங்க வாங்க குச்சியா இருக்கான். அவனா ஏன் இவ்வளவு சோகமா இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன் அவன் இவ்வளவு சோகமா இருக்கான்? ஐயர் வளர்த்த யாகத்து குண்டத்துல இருந்து புகையா போயிட்டு சரி பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்ட சொன்னதுக்கு இவன் மாமியார் கழுத்துல தாலியை கட்ட போயிட்டான். அவளுக்கு புரிய வச்சுட்டு போயிருப்பான். அதனால பார்த்தா அன்னைக்கு வந்ததுதான் பிரச்சனை. என்ன நம்ம அந்த பக்கத்துல கல்யாணத்துக்கே போக இது நமக்கு ஒரு கல்யாணம் ஒண்ணு வேண்டாம். ஆமா அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணாம வந்துட்டான். ஆனால் இந்த மாதிரி இந்த மன்னன் மகிழனானவர் அக்கினி வளர்க்கிறார். அத மேலே பார்வையில் 1000 வளர்க்கிற ஒரு கம்பத்தை நாட்டி சரி அந்த கம்பத்தி மேலாக அமை போல் பலகை போட்டு ஆம பலகை எப்படி இருக்கும்? ஆம பலகை ரொம்ப கூர்மையா மோடு மாதிரி. அப்ப மனதை ஒருநிலைப்படுத்துகிறார், கூர்மையாக வைக்கிறார். சரி அதற்கு மேலே தலைவாழைகளை பரப்பினார். வாழையிலை சுத்தத்திற்குரியது. அதன் மேலாக ஒரு சம்பானிலை பரப்பினார். சம்பானல் நவதானியத்தில் முதல் பொருள். அதன் மேலே ஒரு செப்பு குடத்தை வைத்தார். செப்பு குடம் என்று சொன்னால் அவருடைய தலை ஒரு செப்பு குடமாக பாவித்தார். அந்த செப்பு குடத்துக்கு மேலே தேங்காயை கொண்டு வைக்கிறாங்க. தேங்காவுக்கு எத்தனை 3 கண்கள். ஆண்டவன் ஈசன் பரம்பொருள் முக்கண்ணன் சிவபெருமான் அந்த ஈசனை மனதில் நினைக்கிறார். அந்த தேங்காய்க்கு மேல ஒரு புளிச்ச மாங்காயை வச்சான். மாங்காவுடைய தன்மை புளிப்பு தன்மை தன்னுடைய மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தனைகளை மாற்றுகிறார். அதுக்கு மேல ஒரு மரப்பாக்கு பரட்டு பாக்கு. அதற்கு மேலாகவே ஒரு மணிமிளகு வைத்தார். மணிமிளகு என்று சொன்னால் மருத்துவ குணம் வருது. நல்ல மிளகுன்னு சொல்லுவாங்க. ஆமா மருத்துவ குணம். அதற்கு மேல பாருங்க ஜீரகத்தை வைக்கிறான். ஜீரகத்துடைய தன்மை குளிர்ச்சி தன்மை தன்னுடைய அகமும் புறமும் குளிர்மையாக வைத்திருக்கிறார். அதுக்கு மேல பாருங்க ஒரு செம்பு ஊசி வச்சான். ஒரு ஊசியை வைக்கிறார். ஊசிக்கு மேலே இன்னொரு ஊசி வைத்தான். ஊசிக்கு மேல ஊசி வைத்தான். ஊசிக்கு மேல 9 ஊசி வச்சு அதுக்கு மேல எலுமிச்சை கனி வச்சிருக்கான். எல்லாருக்கும் ஏனே ஒரு ஊசிக்கு மேல ஒரு ஊசி நிறுத்த முடியும். நிக்க முடியுமா? 9 ஊசி நிறுத்தறான்னு சொன்னா அப்ப ஒரு ஊசி நின்னாலே எப்படி இருக்கும்? அது இந்த பாரு என்னனே அதாவது இந்த ஊசிக்கு மேல 9 ஊசி நிறுத்தறான்னு சொன்னாமல்ல. ஆமா அவன் எப்படி இருக்கான் தெரியுமா? எப்படி தெரியுமானே? மன்னன் மகிழனுடைய முதுகெலும்பை ஒரு மனிதனுடைய முதுகெலும்புல 9 ஜாயிண்ட் இருக்கு. 9 ஜாயிண்ட் இல்லனா முதுகெலும்பு இல்ல. முதுகு எங்க நடக்கும்? கோணி இல்ல. கண்டிப்பா இப்ப ஜாயிண்ட் இருந்தாலே கோணிக்கிட்டு தான் கிடக்கு. அவ்வளவு வேற அப்படியே கூனி பழைய. ஒரு நிமிஷம் இந்த சின்ன தம்பி நிமிந்து உட்கார்ந்து பாப்போம். எங்கய்யா என்னத்த சாஞ்சிட்டான மச்சான் ஒண்ணு கமந்து இல்லைனா நம்ம சரி இல்ல பின்னாடி ஒரு ஒடுக்கார குளமே இருக்கானே அவனுக்கெல்லாம் மொத்தத்துல 7 ஜாயிண்ட் கூட இருக்கான்னு தெரியல. அவனுக்கு 9 ஜாயிண்ட் இருக்கு. அவனுக்கு 9 ஜாயிண்ட் இருக்கா? ஒரே ஒரு ஜாயிண்ட் வச்சு தானே சீரழிஞ்சிடணுமா? இந்த பாரு அவருக்கு 9 ஜாயிண்ட்கள் இருக்கு. 9 ஜாயிண்ட் நம்ம குணம் உலகத்துக்கே தெரியுது. கவலைப்படாத பாருங்க. அதாவது ஐயா அவருடைய முதுகை நேராக நிமிர்ந்த நிலையில வந்து ஏய் அப்பா அப்படி நிமிர்ந்து அப்படி உட்கார்ந்து இருக்கான். சரி அதன் மேலே எலுமிச்சை பழம் வைத்து அந்த பழத்தின் மேலே ஒரு காலை வைத்து தாள் என்று சொல்லக்கூடிய தொடை மீது ஒரு காலை வச்சு தவறுக்கான். ஆமா ஒத்த கால தவறுக்கான்னு அப்படி யாரால் நிக்க முடியுமா? ஒத்த கால இவன் தவறுக்கான். மன்னன் மகிழனானவர் தரையில் தான் இருக்கிறார். ஆனால் அவருடைய எண்ணங்கள் அத்தனை நாம ஆகாயத்தில் ஒத்த காலில் நிற்கிறது மாதிரி அப்படி ஒரு எண்ணத்துல தவம் இருக்கிறான். சரிதான் 12 வருடமாக தவம் இருக்கிறான். அந்த நேரத்திலே தவம் எப்படி இருக்கிறது? எப்படிமா மணல் கோடி எழும்பிடுமா முளைத்த
பூச்சொல்கிறது அவருடைய தலைமாட்டில் உழைத்து வரும் கால்மாட்டிலே பூச்சொல்கிறது 5 தலை சென்னாகும் அணிகிடந்து முட்டையிடுகிறதப்பா அந்த வேளையில் சரி மகிழனுடைய தவமானது எங்கு யார் அறிந்தால் பாருங்க இவருடைய தவமானது யார் பாடுகிறார் ஆதி பொல்லோ கையிலே ஆதி பொல்லோ கையிலே ஆதி சிவனோ தானே கையிலே